வலிக்குதா? இல்ல. அது எப்படி வலிக்கும்? என்னோட அப்பா வச்சே. சரோஜா அண்ணி, ஐயோ சரோஜா அண்ணி, இங்க பாருங்களேன் என்ன ஆகிருக்குன்னு. என்னது? இத பாருங்க, 2 நாள் முன்னாடி தான் நான் புதுசா பைப் வாங்கினேன். உங்க செல்ல பேரை இந்த பைப்பை 2ஆ ஆக்கிட்டான். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? பாருங்க. பாத்துட்டு தானே இருக்கேன். அட ருக்மணி, இவ்ளோ பெரிய பைப்பியா நீ வாங்குன? இல்ல இல்ல, இதை விட பெருசா வாங்கினேன். அப்படியா? அப்படின்னா என்னோட பேரன் போதுமான அளவுக்கு தான் வெட்டி இருக்கான். இத போய் பெருசா சொல்ல வந்துட்ட. நீங்க வாங்க போலாம். வேற சரோஜா, ருக்மணிக்கு பைப்பு தான் போச்சு, ஆனா எனக்கு என் பூஜை சாமா ஃபுல்லா போச்சு. கேட்டதுக்கு அனுமனுக்கு கதை செய்யணும்னு சொல்றான். அப்படியே சொன்னா? பாத்தியா என்ன விமலா, இப்படி அவனை திட்டுறதுக்கு பதிலா நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். பூஜை பாத்திரம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. ஏன்னா ஆஞ்சநேயரோட கதையாகிற பாக்கியம் கிடைச்சிருக்கே. பெருசா வந்துட்டாங்க எல்லாரும், பெருசா கோள் மூட்டத்துக்கு வந்துட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா சின்ன வயசுல சேட்டை பண்ணலையா என்ன? அவரை யாருமே குறை சொன்னது இல்லையே. அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு பஜனை பாடுறாங்க. ஆனா என் பேரனை மட்டும் குறை சொல்ல வந்துட்டாங்க. அம்மா, என்ன அம்மா இங்க பாருங்களேன், விநாயக் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. என்ன? சூர்யான முகத்தை வெட்டி எடுத்திருக்கான். சரி சரி, அது பழசுதானே, புதுசா வேற பண்ணிக்கலாம். நீ போய் கடையை பாரு. சரிம்மா. இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நீங்க வாங்க. எங்க போற சரோஜா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன் பேரை என்ன வேலை பண்ணான்னு? என் மருமகளோட துணிய நாசம் பண்ணிட்டான். அப்படியா? வர வர வாழுத்தனம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. சந்தியாவை பார்த்தா மட்டும் ரொம்ப அமைதியான புள்ள மாதிரி இருக்கான். இதுல சூர்யாவோட செல்ல வேற. ஆனா நான் இந்த முறை அமைதியா இருக்க போறது இல்ல. சந்தியா வரட்டும், அவன் பண்ண ஒவ்வொரு சேட்டையும் ஒண்ணு விடாம சொல்ல போறேன். அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க பெரிய பாட்டி. உங்களோட ஞாபக சக்தியில பாத்தியா, உள்ள உட்காந்துட்டு என்ன பேச்சு வேண்டி கிடக்க? வெளியே வா பாக்கலாம், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பயந்தாங்கோலி, வெளியே வாடா. சரி, இதோ வரேன். விடுங்கக்கா, சின்ன பையன் தானே. நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க. நானே வந்துட்டேன், என்னன்னு சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா? மம்மி வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அவங்க வந்ததும் நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. உண்மையத்தான் சொல்றான். அப்படியா? இன்னைக்கு நீ உன் தலையில நீயே மண்ணலி போட்டுக்கிட்ட. இரு, இப்பவே சந்தியாக்கு போன் பண்ணி நீ பண்ண எல்லா சேட்டையும் ஒண்ணு விடாம சொல்ற பாரு. இப்பவே சொல்ற. இரு. வணக்கங்க. என்னாச்சு? இங்க ஏதாவது மீட்டிங் நடந்துட்டு இருக்கா? ஒருவேளை பெரிய பாட்டி மம்மி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா மம்மி என்ன கொன்னே போட்டுருவாங்க.